2 1.5 வயசு அதுக்குள்ளே இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, அந்த கையில் அந்த வசம்பு அந்த இது பஞ்சம் வந்தப்போ இந்த கிழங்கு வந்து பிடுங்கி எடுத்து வச்சுட்டாங்கன்னா, இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு நேரத்து உணவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. துவர்ப்பு சுவை இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை சர்க்கரைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தண்ணி விட்டு 3 நாள் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரம் பார்த்தீங்களா இருக்கு. ஆமாம், இந்த ஈரம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா, இது ஒரு இலையை பிச்சு, இது ஒரு இலையில 9 மிளகு. அனைவருக்கும் வணக்கம். கிரீனர் பயோலேருந்து ஜெகதீஷ்ங்க. நம்ம வந்து பயோகேஸ் பிளான்ட் வந்து நிறைய மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வந்து பார்த்திங்கன்னா கல்லாங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து திரு பாலாஜி அவர்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஊழியர், போக்குவரத்து துறையில் இருக்கார். அதை விட அவர் பெருமைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு இயற்கை விவசாயி அப்படின்றத வந்து சொல்கிறதுல பெருமைப்படுறாரு. ஏன்னா இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் இயற்கை சந்தை நடக்குது. அங்கே இவரோட தோட்டத்தில் இருந்து இயற்கை முறையில் விளைவிச்ச காய்கறி, பழங்கள், அப்புறம் அதை மதிப்பு கூட்டி கொண்டு போயிட்டு அங்கே வந்து விற்பனை செஞ்சுட்டு வராரு. அது போக இப்போ நாங்கள் காலையில் வந்தோம். வந்து பயோகேஸ் பிளான்ட்டுக்காக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொன்னார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் இடத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறி, அப்புறம் கீரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்லேயே வந்து இயற்கை முறையில் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, சரி ஒரு சின்ன இடத்துலேயே வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்றதை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தோட்டத்தை பற்றி இவர் பண்ணுற நல்ல விஷயத்தை பற்றி அவரே சொல்லுவார், கேட்டுக்கலாம். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அது நீங்களே வந்து அப்படி சொல்லிடுங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் பாலாஜி. ஏதாவது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட இது இல்லாமல் சம்மதம் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வீட்டில் எல்லோரும் சப்போர்ட், அம்மா, தாத்தா, பாட்டிலேருந்து வீட்டில் இருந்து பசங்கள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் இருந்தால் தான் வந்து இந்த ஒரு இயற்கை விவசாயத்தில் தனிப்பட்ட முறையில் நான் ஒருத்தன் செய்கிறேன் அப்படின்ட்டு போய் இறங்கி செஞ்சோம்னா அது வந்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியப்படுறது ரொம்ப சிரமம் தான். இதே வந்து நான் எல்லாத்தோட சேர்ந்து செய்யும்போது அது எனக்கு ஒரு ஈஸியாக தெரியுது. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா ரசாயனம் இல்லாத விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பித்தது. அது பார்த்தீங்கன்னா இப்போ 2019 ஆரம்பித்து அப்புறம் 2021 ரசாயனமும் இல்லாமல் இது மரபு விதைகளை மட்டுமே கொண்டு பயிர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம காட்டில் ஒரு 3,4 ஏக்கரா. அந்த 3,4 ஏக்கராவில் எல்லாமே மரபு ரகங்கள் மட்டும்தான். அந்த மரபு ரகங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை கொண்டது. அதையும் நீங்கள் இயற்கை முறையில் விளைவிக்கும் போது அதனுடைய இயற்கையான சுவை வந்து நான் தெரியும், அனுபவிக்க முடியும். அதை சாப்பிட்டு பார்த்தவங்களால தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம ஃபார்ம் அப்படியே என்னென்ன இருக்குன்னு அப்படியே காமிங்க. நிறைய காமிச்சிங்க. இந்த மேட்டுப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திலே கிட்டத்தட்ட ஒரு 20 ரகங்கள் பயிரிட்டு அப்படியே ஒன்னொன்னா இங்க இருந்து அப்படியே ஆரம்பிச்சு போலாம். இது பார்த்தீங்கன்னா இது வெட்டி வேறு. இதை பார்த்தீங்கன்னா இந்த சாயல் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சாயலை வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணும். இதை நான் எடுத்து விற்பனைக்கு அவசரம் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால மழை பெஞ்சதுன்னா இதனுடைய வேர் என்ன பண்ணுன்னா நிறைய இடத்துக்கு போகும். அந்த வேர் போகிற இடமெல்லாம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். அதுக்கோசரமே இந்த வெட்டி வேரை வச்சுருக்கிறேன். இந்த அங்கங்கே அப்படியே வச்சுருக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா மழை பெய்யும் போது தண்ணியை வந்து அதிகமாக சேமித்து வச்சுக்கும். இப்போ தென்னை மரத்துக்கு தண்ணி நம்ம கொடுக்கறது குறைஞ்சிரும். இதில் தண்ணி சேமிப்பு தான் முக்கியம். நம்ம ஏன்னா வருங்கால சங்கதிக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்த்துறது பெரிய பாடாக இருக்க போகுது. ஏன்னா தாத்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி கம்மாயில் தண்ணி பார்த்தாங்க. அப்பா காலத்தில் கிணத்துல தண்ணி பார்த்தாங்க. இப்போ நம்ம போரில் தண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பாருங்க எதில் பார்ப்பாங்கன்னே எனக்கு பயமாக இருக்குது. அதனால அளவாக தண்ணி கொடுக்கணும். ஆனால் முழு விளைச்சல் எடுக்கணும். அதுக்கு என்னென்ன வழியோ மூடாக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விழுற ஒரு தலை கூட வெளியே எடுக்க மாட்டோம். இந்த தென்னை மரத்து மட்டையிலேருந்து எதையுமே வெளியே எடுக்க மாட்டோம். அதுவாக மக்கிடும். அதுவாக நம்ம மரத்துக்கு உரமாயிடும். அதனால் உரச்செலவும் கிடையாது. ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த ஆர்வம் வந்து அதாவது இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது பசங்களுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கணுங்கிற ஒரே இது. விவசாயி ஒரு பொருளை போய் வாங்கக்கூடாது கடையில். உணவு பொருளை போய் விவசாயியாக நான் இருந்துட்டு உணவு பொருளை கடையில் வாங்கக்கூடாது. அதாவது மலை காய்கறிகளை தவிர மலையில் விளையுது அதை நம்ம இங்கே விளைவிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் தான் அதை வாங்கணும். அதையும் விளைவிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் பல முறைகளை பயன்படுத்தி நிழல் கொண்டாந்து அதையும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் சக்ஸஸ் பண்ண முடியாது. என்னால் இஞ்சி போட்டுக்க முடியுது. கொல்லிமலை இஞ்சி அதை கொண்டாந்து போட்டால் எனக்கு இப்போ அது ஈல்டு கொடுக்குது. அப்போ நான் இஞ்சி கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அரைநெல்லிம்பாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதாவது இப்போ இந்த சீசனில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சித்திரை வைகாசியில் காய்க்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் பிஞ்சு பிச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மழை காலத்தில் ஒரு சீசனில் ஒரு காய் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஆனால் அந்த புளிப்பும் அந்த சீசனுக்கு நமக்கு தேவையானது தான் உடம்பு. இப்போ இந்த தொண்டை கட்டுறதுலாம் இருக்குங்க, சாப்பிட்டா தொண்டை கட்டுற மாதிரி இருக்குங்க. அது இந்த நெல்லிக்காய் வந்து தொண்டை கட்டாது, துவர்ப்பு சுவை இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை சர்க்கரைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால இந்த நெல்லிக்காய் அரைநெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும். அரைநெல்லி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இதெல்லாம் வந்து தண்ணி விடுறது தான் நம்மளோட இதே. வாரத்துக்கு ஒரு தண்ணி விடுறதே பெரிய விஷயம். அது ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். அதுவே அந்த மூடாக்கு என்ன பண்ணும், இந்த மூடாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி விட்டு 3 நாள் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரம் பார்த்தீங்களா இருக்கு. ஆமாம், இந்த ஈரம் பார்த்தீங்கன்னா இது பூராமே மூடாக்கு தான். இந்த ஈரம் வந்து காத்துக்கிட்டே இருக்கும். இதுல வந்து அந்த நுண்ணுயிரிகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இன்னும் மழை தண்ணி பட இன்னும் தண்ணி ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். அதுல இருந்து இது எடுத்துக்கும், மரம் எடுத்துக்கும். மண்புழு நிறைய மண்புழு தானா உற்பத்தி ஆகும். நம்ம உற்பத்தி பண்ணது தேவையில்லை, அதுவா உற்பத்தி ஆகும். மண்புழு உரன்றது ஒண்ணு தானா உற்பத்தி ஆகணும். நம்மளா உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா அதுவும் உர கணக்கு தான் கணக்கு. இல்ல இப்போ நாங்க இந்த பயோகேஸ் தோட்டத்துக்கு இல்லாம வீட்டுக்கு பண்றோம் பாத்தீங்களா. வீட்டுக்கு பண்ணும்போது எங்க வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள இருக்கும்போது மண்ணாதான் இருந்தது. நாங்க இந்த ஸ்லரியை ஊத்த பாத்தீங்கன்னா மண்புழு தானாவே வந்து தானா உற்பத்தி ஆகும். தானா உற்பத்தி ஆகுது. காரணம் என்னன்னா மண்புழுவோட ரசாயனம் இருந்ததுன்னா, ரசாயன வாடை இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா 15 அடி ஆழத்துக்கு போயிடும். மண்புழு மண்ணில் 15 அடி ஆழத்துக்கு போயிடும். நீங்கள் ரசாயனம் இல்லாமல் நல்ல ஒரு சூழலும் ஒரு சாணமும் நல்ல சாணமும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்து அது உழுக ஆரம்பிச்சிடும். மண்ணை வந்து மண்புழு உழுக ஆரம்பிச்சிடும். மண்புழு வந்து உள்ள இருக்கும். எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒன்று முட்டையாவோ எதாவோ இருக்கும். அது பொறிக்கிற சூழ்நிலை வந்திருக்காது. அது வந்து அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேலரி ஊற்றினோடனே என்ன நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த சூழ்நிலை அங்கே வந்துருச்சோடனே அது வந்துருச்சு. மண்புழு வந்து நீங்களா உற்பத்தி பண்றது இல்லை, தானா உற்பத்தி ஆகிறது தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு யோசிச்சேன். இதெல்லாம் நான் விதை போட்டு உற்பத்தி பண்ணதில்ல. இதுல எதுவும் கிடையாது. இந்த மாமரம் கொய்யா மரத்தை தவிர இதுல நான் இந்த சுண்டைக்காய், இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை உங்க தோட்டத்துக்கு ஒரே ஒரு கருவேப்பிலை வீட்டுக்கு நாங்க வச்சது தான். அதனுடைய வேர் மூலியமா இதெல்லாம் பரவுனது தான். இதெல்லாமே நாட்டு கருவேப்பிலை தான். நாட்டு கருவேப்பிலையோட மனமும் சுவையுமே வேறையா இருக்கும். இந்த கிட்ட வரும்போது நல்ல வாசம் வரும். வரும்போது கிராஸ் பண்ணும்போது எல்லாம் வெட்டி வேர் தான் இல்லைங்களா. இது எல்லாமே வெட்டி வேர் தான். இந்த இது எல்லாமே வெட்டி வேர் தான். இந்த இடத்துல தண்ணி விட்டு கரைச்சி எடுத்தோம்னா வேர் எடுக்கலாம். இந்த ஒரு பிஞ்சை எடுத்து இன்னொரு வேற இடத்துல வச்சோம்னா அது வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்க, இது இப்போ மாங்காய் சீசன் வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல் வச்சு பழுக்க வைப்பாங்க. கல் வச்சு பழுக்க வைக்கிறது, அந்த ரசாயன மருந்து தெளிச்சு பழுக்க வைக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா சாம்பல் மாதிரி ஒன்று வரும், தெரியுதுங்களா? பாருங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் பாருங்கடா. இந்த சாம்பல் மாதிரி இருந்ததுன்னா இது இன்னும் திரள் இல்லைன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாம்பலே இல்லை பாருங்கள். மேலே சாம்பல் எப்படி தொடச்சோம்னா அந்த இது வராது. இதே இந்த மாங்காயில் பாருங்கள், இப்படி நடுவில் இப்படி தொடச்சோம்னா பாருங்கள் கையில் கோடு விழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் மாதிரி விழுது பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க, இது தொடச்சா அந்த சாம்பல் மாதிரி இருக்கிறது கையில் ஒட்டும். ஆனால் இது பாருங்கள் இந்த ஷைனிங்காக இருக்குதா, இதை அப்படி அறுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் அறுத்து நாங்கள் பழுக்க வைப்போம். அப்போ இதனுடைய சுவையும் இதை பழுக்க வைக்கிறதுனுடைய சுவையும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வித்தியாசம் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இதை பழுக்க வச்சாலும் டேஸ்ட் வரும், ஆனால் இந்த டேஸ்ட் அதில் வராது. இது ஆடாதோடா. இது என்ன பண்ணுவோம்னா நீங்கள் பசங்களுக்கு சளி பிடிச்சிதுன்னா இதில் வந்து பசங்க வந்து இதை வெறுந்தாலே சாப்பிட மாட்டாங்கன்னு கஷாயம் மாதிரி வச்சு துளசி, இது ஆடாதோடா இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இரும்பல் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி 2-3 நாளில் குணமாகிறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். இதே பெரியவங்களுக்கு அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா இது ஒரு இலையை பிச்சு, இது ஒரு இலையில 9 மிளகு, ஒரு ஆடாதோடா இலையும், இதே 3 நேரம் 3 வேளைக்கு, அதாவது 3 நாள் 3 வேளை 3 நாளைக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு பெரியவங்களுக்கும் சளி வந்து அருமையாக குறைஞ்சிரும். அந்த ஆடாதோடாவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. இதில் நான் பூச்சி விரட்டி வயலுக்கும் தயார் பண்ணிக்குவேன். இப்போ எரும மாடு வந்து பார்த்து நாள் ஆச்சுங்க. உண்மையாக சொன்னால் நான் போகிற நிறைய தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எரும மாடே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுமாடு, நாட்டு மாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மாடு இல்லாமல் வெளிமாநில மாடுலாம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் எரும மாடு வச்சுருக்கீங்களா? எதனா காரணத்துக்கூட வச்சுருக்கீங்களா? காரணம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எரும மாடு மட்டும்தான். அதாவது 3 எரும மாடு இருக்கும். எங்கள் சுற்று வட்டார பகுதியில் எல்லாமே எரும மாடாக தான் இருந்தது.
அப்போ நாட்டு மாடுனா என்னன்னு தெரியாது, ஜெர்சினா என்னன்னு தெரியாது, இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்போ இருந்த ஆரோக்கியம் இப்போ நடுவில் எங்கேயோ தொலைஞ்சிருச்சுன்னு தேட போகும்போது தான் தெரிஞ்சு இதனுடைய பால் வந்து அவ்வளோ ஒரு சத்தான பால்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையில் கட்டி போட்டாலும் கம்முன்னு இருக்கும், வெயிலில் கட்டி போட்டாலும் கம்முன்னு இருக்கும். அப்போ அந்த பால் பார்த்தீங்கன்னா, அந்த பாலினுடைய தன்மையும் அதே தான். அந்த தயிர் சாப்பிட்றதுக்கும் அதனுடைய மோர் சாப்பிட்றதுக்கும் பயங்கரமான ஒரு இதே இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் இந்த எருமாடை செலக்ட் பண்ணது. எருமாடு பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்றதும் அதிகமாக இருக்கும், பின்னாடி சாணமாகவும் நம்ம உரமாகவும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் அதுக்கோசரமே நம்ம எருமாடை செலக்ட் பண்ணது. பால் வீட்டுக்கு பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாலுக்கு அவசரமே இதை பயன்படுத்தினது. இது அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜெர்சி மாடு ஒரு நேரத்துக்கு 6 லிட்டர் கறக்கும், 7 லிட்டர் கறக்கும். ஜெர்சி மாடு அழிஞ்சதுக்கு காரணம் அந்த வெள்ளையும் சிவப்பும் ஒரு மாடு ஒன்று வருது பாருங்க, வெள்ளையும் கருப்பும். அது அந்த மாடு வந்து அந்த மாடு அழிச்சிருச்சு. அப்போ இன்னும் 20 லிட்டர் 30 லிட்டர் கறக்கணும்னாலும் ஒரு மிஷினை கொண்டாந்து நிறுத்திட்டு பால் கறக்கத்தான் போகிறாங்க, அதையும் விற்பனை செய்ய தான் போகிறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரு நேரத்துக்கு எனக்கு தேவையான அந்த 1.5 லிட்டர் 2 லிட்டர் பால் கறக்குமா, அவ்வளோதான். வெளியே இருந்து எந்த இடுபொருளும் வாங்கக்கூடாது. அதுக்கு தீவனம் அப்படின்னு எதையும் வாங்கி இது போடக்கூடாது. தீவனம் வாங்கி போட்டிங்கன்னா இதுவும் ஜெர்சி மாடும் ஒன்று தான். அப்போ இதுக்கு தீவனம் வந்து தீவனம் தான் இங்கே காட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அதே தான். நான் இப்போ கல்லக்கா போட்டு கல்லெண்ணெய் ஆட்டுனேன்னா மல்லாட்டம்பாங்க, புண்ணாக்கு. அந்த புண்ணாக்கு தான் தீவனமாக போடுவேன். நான் நெல் பயிர் பண்ணிக்கிட்டேன்னா கருப்பு கோணி மாப்பிள சம்பா பண்ணுறேன்னா அதனுடைய தவிடை தான் அது கொடுக்குறேன். அந்த தவிடையும் அந்த பாலையும் அந்த புண்ணாக்கையும் கொடுக்கும்போது அந்த பால் எவ்வளோ தன்மையாக இருக்குன்றது பாருங்கள். அதாவது எதையுமே வெளியே இருந்து ஒரு விவசாய நிலம் பண்ணுறோம்னா வெளியே இருந்து எந்த ஒரு இடுபொருளும் உள்ளே கொண்டாடலினாலே அது இயற்கை விவசாயம் தான். இது பார்த்தீங்கன்னா முல்சீத்தான்னு சொல்லுவாங்க. கேன்சருக்கு இது அவ்வளோ அருமையாக அற்புதமான ஒரு இதுன்னு கேட்குறாங்க. இந்த காய் அவ்வளோ விலைக்கு கேட்குறாங்க. நான் என் காட்டிலேருந்து எதுவும் விலைக்கு கொடுக்கறதில்ல இந்த சீத்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேன்சர் பேஷண்ட் கேட்டாங்கன்னா அறுத்துங்கன்றுவேன், நான் அறுத்து கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம காட்டில் இருக்குது, நமக்கு அதுக்கு காசு வாங்கணும்னு எனக்கு தோணலை, அதனால் கேட்டாங்கன்னா அறுத்துக்கு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறது இது நாட்டு சப்போட்டா இல்லைங்களா? இது வந்து அப்பா வச்சது தான். ஆனால் நான் நாட்டு சப்போட்டாவா என்னன்னு தெரியல. இது இப்போ 25 வருஷம் ஆகுது இதுக்கு வயசு. அந்த இடத்துல இன்னும் இதே மாதிரி ஒரு கிளறு இருந்து அந்த மாமரத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்னு அதை வெட்டினது தான். இதில் இருக்கிற காயவே நம்ம அணில் அதெல்லாம் சாப்பிட்டது போக மீதி நம்ம வீட்டுக்கு ஆயிடுது. இதுக்கும் எந்த உரம்னு சொல்லி நீங்கள் எதுவுமே பண்ணுறது உரங்கிறது எதுவுமே இல்லை. சாணம், அதில் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் அதெல்லாம் நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன். அதை உற்பத்தி பண்ணி நாமளே கொடுத்துக்கிறது தான். வெளியே இருந்து வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை மட்டும் வெளியே இருந்து வாங்கிக்கிறோம். ஏன்னா அந்த ஜீவாமிரத்துக்கு அந்த பாக்டீரியா உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த நாட்டு சர்க்கரை தேவைப்படுது. அப்புறம் இந்த ஸ்லரி உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி தான் இல்லைங்களா? ஆமாம், இதில் பாத்திரம் கழுவுற தண்ணி தான். இந்த பாத்திரம் கழுவுற தண்ணி என்ன பண்ணணும்னா இது ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ராம்சீதா. இது வந்து பூவன் வாழைன்னு சொல்லுவாங்க. இது சேத்துல வளர்ற இது வந்து வசம்பும்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளது மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா இது பண்ணுவாங்க. இந்த வசம்பு எடுத்து தூவாக்கோல் பிடிப்பாங்க. மூக்கில் இந்த சளி பிடிச்சது, காய்ச்சல் அடிக்குது மாட்டுக்கு அப்படின்னா இதை எடுத்து தட்டி லைட்டாக காய வச்சு அந்த பவுடர் அதில் போட்டோம்னா அந்த வாசத்துக்கு அந்த மாடு நுகர்ந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த காய்ச்சலை போக்குற தன்மை கிடைக்கும், ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடம்புல. அதுக்கோசரம் இதை பார்த்தீங்கன்னா வசம்பு வந்து சேத்துல தான் வளருங்களா இது? அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும், தண்ணி அதிகமாக இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இது வந்து கீழே அப்படியே கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். கிழங்கு பார்த்தீங்கன்னா கீழே வரும். இதுதான் கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா, இதுதான் கிழங்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கிழங்கு. இந்த ரூட்டை தான் அப்படியே கிழங்கு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா வசம்பு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கையில் கட்டி விட்ருவாங்க. அந்த கையில் அந்த குழந்தை சின்ன வயசு, அதாவது 1.5 வயசு அதுக்குள்ளே இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுன்னா அந்த கையில் அந்த வசம்பு அந்த இதை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உமிழ்நீரோட சேர்ந்து அந்த வசம்பு உள்ளே போகும்போது என்ன நடக்குன்னா அந்த வயிற்றில் வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கும். அந்த வசம்பு வந்து அவ்வளோ சின்ன குழந்தையிலேருந்தே அது பயன்படுத்தணும். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் விதை போட்டு உற்பத்தி பண்ண மாமரம். இது பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சது இப்போ 58 59 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 60 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும். எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்குது. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இது பெரிய மரமாக இருக்குது. அப்படின்னா எனக்கு 37 வயசு ஆகுது. அப்படின்னா இந்த மரத்துக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பாருங்கள். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மரம் பெரிய மரம் தான்.
இந்த ஒரு மரம் வந்து வீட்டோட மொத்த நிழலுமே இது மொத்த வீட்டு நிழல்ல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணிருக்கோம். ஃபுல் ஏரியாவுமே வந்து சொல்லுவாங்கல்ல கைத்து கட்டல் போட்டு உட்கார்றது வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா அமையும். தாத்தாவும் அழகா அப்படியே கட்டில போட்டு படுத்திருப்பாரு. வீட்டு முன்னாடி மாமரம் ஆகாது அப்படி இப்படி இல்ல அதெல்லாம் வந்து நம்மள என்ன சொல்றதுன்னா நம்மள இருக்காங்க. அதாவது ஒரு மரம் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது ஏன் என்ன காரணமா இருக்க போகுதுன்றது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இதே புங்க மரம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதிக ஆக்சிஜன் தரக்கூடிய மரம் அதுதான். அதிக ஆக்சிஜன் தரக்கூடிய மரம் அதுதான். அந்த மரத்தை வீட்டு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தான் அதை சொல்லுவோம். புங்க மரமோ வேப்ப மரமோ இருந்ததுன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுல இருந்து 30 வருஷம் ஆன ஒரு புங்க மரம் ஒரு என்ன சொல்றது இந்த தெருன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தெருவுக்கே ஆக்சிஜன் கொடுக்குமா. ஒரு தெருவுல 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டுக்கு உண்டான ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுது. 400 பேருக்கு 400 பேத்துக்கு திட்டத்தட்ட ஆக்சிஜன் ஒரு ராத்திரிக்கு மட்டும் உற்பத்தி பண்ணுது. அப்ப அது அந்த மரம் கெட்டது வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாதுன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதை தான் சொல்றேன். அதாவது மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான்னா அவன் நம்மளை வந்து முட்டாளாக்குறான்னு தான் அர்த்தம். அது எவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மரம்லாம் இருக்கக்கூடாதுப்பா வீட்டு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து இதா தான் இருக்கும். இது என்ன காய்ங்க ரொம்ப பெருசா இருக்கு இது? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்து உணவே இதுதான். அவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியம், அவ்வளவு உடம்புக்கு வந்து பசியும் தீர்க்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இந்த கிழங்கு. இந்த பாத்தீங்கன்னா வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 19 ரகத்துக்கு மேல இருக்குது. சிறுவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு பாத்துருக்கேன். சேப்பங்கிழங்கு அளவுல அந்த சின்ன சூடு பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய கிழங்கு வந்து இப்பதான் பாக்குறேன். அதுதான் இது பாத்தீங்கன்னா இது மேல வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா மேல பர்பிள் கலர் இருக்கும், உள்ள ஒயிட் இருக்கும். ஆழமா போனோம்னா ஒயிட் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் கலர் கிழங்கே உள்ளே பர்பிள் கலர்லயும் இருக்குது. கொடியில காய்க்கிற கிழங்கும் இருக்குது. கொடி உரளை அப்படிம்பாங்க. அதுவும் வெத்தலை வள்ளி கிழங்கு தான். அது இருக்குது கொடியில காய்க்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளாம்பழம். இதெல்லாம் மரத்துல இருந்தே விழுந்தது. இது வந்து கெட்டுடுச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்து விழுந்து அதை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது தனி சுவை தான். நீங்க கடையில கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்கும். அதாவது முதல்லயே அறுத்துருவாங்க. தானா பழுத்ததா இருக்காது, விழுந்ததா இருக்காது, அறுத்ததா இருக்கும். நம்ம விழுந்த பழத்தை சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, சுவை வந்து தனியா இருக்கும். இந்த பழத்தை பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. திறந்த அந்த அரோமா நல்லா வரும், நல்லா வாசனை வரும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. இதுல நாட்டு சக்கரை போட்டு, அந்த நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் வச்சிருந்து அதை சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் தோத்து சாப்பிட்டு இருக்கும். வெயிட் வச்சது இல்ல. அதாவது இந்த ஒரு பழத்துல ஒரு விதை மட்டும் பித்தத்தை நிக்கிற விதை இருக்கு. ஒரு முழு பழத்துல இருக்க மொத்த விதையில ஒரு விதை வந்து பித்தத்தை நிக்கிற விதை தெரியாது. அது ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஒரு பழத்தை சாப்பிடணும். மரபை வந்து எப்படி மாறாம கொண்டு போறதுன்றத நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கிறத அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இதுல ஒரு விதை பெத்தத்தை நிக்குமா போப்பா அப்படின்னா நீ எந்த விதையும் தேடி எடுத்து சாப்பிட முடியுமா? அப்ப முழு பழத்தை சாப்பிடணும். அப்போ ஒரு ஆள் முழு பழத்தை சாப்பிடுறதுங்கிறது வந்து சிறந்தது. பித்தத்துக்கு அவ்வளவு நல்லது. பித்தத்துக்கு இந்த விதை நல்லது. இந்த விளாம்பழத்தோட விதை வந்து அவ்வளவு நல்லது. தண்ணியே இல்லையங்க. இப்ப நீங்க விவசாயத்துக்கு எதை யூஸ் பண்றீங்க? பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல. தண்ணி இருக்காது. கீழே ஒரு 1/2 hour தான் ஓடும். 1/2 மணி நேரம் ஓடும். 5 HP மோட்டரு 1/2 மணி நேரம் ஓடும். ரொம்ப கீழே இருக்கு. அதாவது ஒரு 85 அடிக்கு கீழே தான் தண்ணி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப உயரமான இடத்துல இருக்கோம், மலை ஒட்டி இருக்கிறோமா, அதனால எங்களுக்கு வந்து இந்த கிணத்துலையும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துருக்கும். அந்த நொனாமரம் இருக்கிற அளவுக்கு வரும். இப்போ நான் மழை காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஓட்டு தண்ணி, பின்னாடி வீட்டு தண்ணி, பின்னாடி காலத்து தண்ணி எல்லாமே இங்கே கிணத்துக்கு வந்துடும். அங்கே பாருங்க, இதுதான் நீர் மேலாண்மை. இது சிறந்த இது. வீட்டு தண்ணி, இந்த ஷெட்டு போட்டுக்கணும், இந்த ஷெட்டு தண்ணி, இது எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு வந்து ஊற்றிடும். அப்படி கிணத்துக்கு ஊற்றும் போது தண்ணி நம்ம குடிக்கும் போது, மழை தண்ணி நம்ம உணவாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமும் மேம்படும், நிலத்தடி நீர் மட்டமும் உயரும். அப்படியே இது பார்த்தீங்கன்னா கலாக்கா செடி, இது அண்ணாச்சிலாம் சமவெளியில் வராதும்பாங்க. சமவெளியெலாம் அண்ணாச்சி வரும், ஆனால் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். கொஞ்சம் நல்லா ட்ரை தாங்கி வளர்ற ஒரு இது. இந்த கலாக்கான்றது அந்த செர்ரின்னு சொல்றீங்க. அதாவது நீங்க இந்த செர்ரி பழம்னு சொல்லிட்டு சாயம் போட்டு விற்கிறாங்கல்ல, சாயம்லாம் இல்லை, இது ஒரிஜினல் கலரு ரெட்டு தான். இல்ல ரெட்டு தான், பட் ஆனா சுவைக்காக சர்க்கரையில போட்டு வச்சு கொடுக்குறாங்க. சர்க்கரையில போட்டுவாங்க, தேன்ல போட்டுக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி தான். இதை வேக வச்சு உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு இதை அப்படியே ஊற வச்சிங்கன்னா முடிஞ்சுது. அந்த இது குலோப் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக இது இருக்குது. அந்த கடையில் இருக்கிற அந்த செர்ரின்னு சொல்லி உங்களுக்கு கேக் மேலே வச்சு கொடுக்குறாங்களே, அதுதான். இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக மேட்டுப்பாத்தியில் தான் பண்ணுறோம். ஆமாங்க, இதெல்லாம் மேட்டுப்பாத்தி. அப்படியே ஒவ்வொரு பெட்டாக இருக்கும். இந்த பெட்டில் நம்ம இதில் மட்டும்தான் நடப்போம். இது பார்த்தீங்கன்னா நாட்டு புதினா.
ஸ்மெல் இருந்தாலும் தெரியும். கிராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கும். நான் அப்படியே போவோம், ஏதாவது ஒரு கொடி தூக்கும், ஒரு கொடி தூக்கணுமா அடியில் ஏதாவது காய் இருக்கும், பாவக்காய் இருக்கும், பிச்சுட்டு வந்துருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த மிளகாயெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா புல்லட்டு மிளகாய், கருமிளகாயின்னு சொல்லுவாங்க. கருமிளகாயில் இது புல்லட் மிளகாயின்னு சொல்லுவாங்க. இது நல்ல காய்ப்பு திறன் கொண்டது. இது கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 1000 காய்க்கு மேலே காய்ச்சிருச்சு. அது எப்படி நமக்கு மற்ற மிளகா மாதிரி காரமாக தான் இருக்கும்? காரமாக இருக்கும். காரத்துக்கு எந்த இதுவும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை. இங்கே பாருங்க என்னோட உயரமாக இருக்குது. இந்த மேட்டுப்பாத்தியில் போட்டோம்னா அப்படிதான் இலையும் நல்லா பெரிய இலையாக வரும். இந்த மாதிரி இருமடி பாத்தியும் நம்ம சாப்பிட முடியாது இல்லைங்களா? கீரைக்கு வந்து விதை வந்துருச்சுன்னா கீரை தண்டு வந்து சத்து இருக்காதும்பாங்க. இந்த விதை வரதுக்கு முன்னே அறுத்து சாப்பிடுவோம். இப்போ இதை என்ன பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு விட்டு அப்படியே அறுத்து கீழே மண்டமாக அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம். மாட்டுக்கு போட்டுட்டு மீதி நம்ம பயன்படுத்தி இப்படி இருக்கும்போது சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை அறுத்து விட்டுட்டோம் பாருங்க, இப்படி அறுத்து விட்டோம். இப்போ இங்கே தலைஞ்சுதா, இப்போ இதை நம்ம உணவாக எடுத்துக்கலாம். அதாவது இப்போ விதை வருதுன்னா வர ஆரம்பிக்கும் போது சாப்பிடலாம். வந்து பூ வந்துருச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது. இங்கே ஒன்று இருக்கு பாருங்களேன், அப்படியே என்னது அந்த செடி? அது வந்து சிறகு அவரையும்பாங்க, கள்ளி அவரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து விதைக்கு வாசனை விட்டுருக்கேன். இது பட்டம் முடிஞ்சிருச்சு. இது வந்து கள்ளி அவரை. இது பார்த்தீங்கன்னா விதை இருக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இதுக்குள்ள விதை இருக்கும். இது பாருங்க விதை. உங்ககிட்ட விதையை கேட்டா கொடுப்பீங்களா இல்லை எப்படி? நீங்க அதாவது நான் வந்து யாருக்கும் விதை கொடுக்கறது இல்லை. வீட்டுக்கு வந்தா யாருக்கும் விதை இல்லைன்னு சொல்றது இல்லை. அதாவது நானா போய் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க வராங்க, இதை பாக்குறாங்க, எனக்கு இந்த விதை பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும்னாங்கன்னா இந்த விதையெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வந்து எனக்கு கொரியரில் அனுப்பு, அதை அனுப்புனாங்கன்னா என்னால் முடியாது. ஏன்னா நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அது என்னால் முடியாது. இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு அதுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் செய்யல. இப்போ நீங்கள் சேலத்தில் மாதம் சொல்லிட்டு சந்தையில் அங்கே கிடைக்கும். அங்கே இந்த விதை எப்போ வந்தாலும் கிடைக்கும். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் விளைஞ்ச மாப்பிள்ளை சம்பாவில் இடியாப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். இடியாப்பம், கேழ்வரகு நம்ம காட்டிலே விளைஞ்ச எடுத்து அதில் வந்து பாயாசம், கேழ்வரகு பால் எடுத்து தேங்காய் பால் கலந்து பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க பட்டம். ஆடி பட்டத்தில் போட்டிங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி கொடி ஓடும். புரட்டாசி கடைசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் ஒரு 4 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல காய்ப்பு திறன் கொண்ட ஒரு இது அப்படியே கொடியில் காய்ச்சிருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போவோம். இதில் பழுத்ததை இப்படியே விட்டுருவோம். இங்கேயே இதுவே தானாக விதை விடும், தானாக முளைக்கும், தானாக வரும். அது கத்திரிக்காய் இருக்கு மஞ்சள் கலரில். அது வந்து இது வந்து தெரியுமாங்க, ஊர் பேரு ஞாபகம் இல்லை, வேலூர் பந்து சரியா தெரியல. ஆனால் அது வந்து சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கும், நல்ல சுவை கொண்ட கத்திரிக்காய் தான். இது பார்த்தீங்கன்னா ஊமத்தை, கரு ஊமத்தைம்பாங்க. ஊமத்தையிலே இது வந்து கருப்பாக வர்றது, செடி கருப்பாக வர்றது. இது வந்து நான் பூச்சி விரட்டிக்கு வாசலம் வச்சிருக்கேன். பூச்சி விரட்டி நான் செய்யும்போது இந்த ஊமத்தையை போட்டு பூச்சி விரட்டி செஞ்சுக்குவேன். தண்டுக்கீரை இதெல்லாம் அறுத்து விட்டது தான். பார்த்தீங்கன்னா கிளையை அறுத்து விட்டோம்னா இப்படி தலைஞ்சிக்கும். இப்படி கொத்து தலைஞ்சுன்னா இதை மட்டும் அந்த கீரையை அறுத்து இதை சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாட்டு கம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக தான் இருக்கும். கம்பு நம்ம கடையில் கிடைக்கிற கம்பு மாதிரி பெரிய கம்பாக இருக்குது. அந்த கம்பெலாம் வந்து ஹைப்ரிட் கம்பு. அதெல்லாம் இந்த மாட்டுக்கு தான், அது நமக்கான உணவே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயெல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு உணவு, வாரத்தில் ஒரு நாள் உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரு, வயிற்றுல இருக்கிற தொந்தரவு எதுவுமே இருக்காது. வயிற்று சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் நிறைய வச்சிருக்கீங்க நீங்கள். ஆமனுக்கு நானா உற்பத்தி பண்ணலை, தானாக விழுந்து முளைக்கும். அதை வந்து இடைஞ்சல் இல்லைன்னா அந்த இடத்த ஒதுக்கி விட்டுருவோம். இது வந்து நாட்டு ரகத்திலேயே இது வந்து சிற்றாமனுக்கு. இன்னொன்று அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேராமனுக்கு. இது இன்னும் பெருசாகும், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அது சிற்றாமனுக்கு. என்னைக்காக வச்சுருக்கீங்க? எண்ணெய்க்கு, அதாவது எங்களுக்கு தேவையானது. நாங்கள் மாடு வச்சுருக்கோம், மாடு பால் கறக்கிறோம்னா அந்த விளக்கெண்ணெயை வச்சு தான் பால் எடுப்போம். இதுலேருந்து பால் இதுங்குவோம். பால் உற்பத்தி பண்ணும்போது பால் பீசும்போது என்ன பண்ணால் விளக்கெண்ணெய் போட்டு தான் பீசுவோம். இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஆனால் நம்ம பழைய முறையாக இருக்கிறதுனால அந்த விளக்கெண்ணெய் நாமளே தயாரிச்சிக்கிறது. போய் மிஷினில் ஆட்டிட்டு வந்து அதை காய வைப்போம். ஒரு 4-5 மணி நேரம் காய வச்சா தான் அந்த விளக்கெண்ணெய் எடுக்க முடியும். இதெல்லாம் மேட்டு பாத்தி இல்லைங்களா? இதெல்லாம் வந்து தற்காலிக மேட்டு பாத்தி. இது வந்து பர்மனன்ட், அதாவது இருமடி பாத்திம்பாங்க. இது வந்து தற்காலிகமாக ஒரு 6 மாதம் மட்டும் இருக்கிறது. நீர் பற்றாக்குறை காரணமாக இது சின்னது பண்ணி சொட்டு நீரை இதில் இழுத்து விட்டு இதில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திணை, இதுதான் திணைம்பாங்க, திணை அரிசி. இது நல்லா மஞ்சள் கலரில் வரும், மஞ்சள் திணை. இதுலேயே செந்திணை, கருந்திணைன்னு 2 இருக்குது. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பீர்க்கனில் இது வந்து கொத்து பீர்க்கன்பாங்க. இது இப்போ ஒன்று தான் இருக்குது. இன்னும் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தாக காய்க்கும். இது வந்து பீர்க்கனே சைஸே இன்னும் கொஞ்சம் தான் பெருசாக வரும், இவ்வளோதான் சைஸே. இது வந்து நல்லா கொத்தாக காய்க்கிற ஒரு பீர்க்கன் ரகம். இது பார்த்தீங்கன்னா அந்த தண்டுக்கீரை பார்த்தீங்களா, இதுவும் ஆள் உயரம் வர்றது. இதில் வந்து முழு சிவப்பு தண்டுக்கீரைன்பாங்க. தண்டுலேருந்து இலையிலேருந்து எல்லாமே சிவப்பாகவே இருக்கும். செங்கீரை வேற, இது தண்டுக்கீரையில் முழு சிவப்பு தண்டுக்கீரை. இல்லை, இதில் எத்தனை வகையான செடிகள் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, வேறு மாதிரி. இதுலலாம் என்னாலேயே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு செடி இருக்கும். ஏன்னா திணையிலேருந்து கடலைக்காய், இங்கே பார்த்தீங்கன்னா கடலையிலேருந்து புளிச்சக்கீரை இருக்கும்,
சிகப்பு வெண்டை இருக்கும். தண்டு கீரையில் சிவப்பு தண்டு கீரை இருக்கும், பச்சை தண்டு கீரை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி கிழங்கு ஊனிட்டோம்னா இந்த தக்காளி அறுவடை ஆகி முடிச்ச உடனே இந்த கிழங்கு வந்து என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். அது கிழங்கு உணவாக எடுத்துக்கும். அது இது பார்த்தீங்கன்னா இதுதான் வேலூர் முள்ளு கத்திரிம்பாங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா இலையில பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும் பாருங்களா. இலை காயிலையும் வந்து காயவே பிடிச்சி அறுக்க முடியாது. ஆனால் இதனுடைய சுவை வந்து பயங்கரமான சுவையாக இருக்கும், அருமையான சுவையாக இருக்கும். இந்த வேலை விட மாட்டோம். அவ்வளோ சுவையாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்றது. வேலூர் முள்ளு கத்திரின்னு சொல்லிட்டாலே அதை விரும்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லா பத்தியுமே இப்படி தான் இருக்கும். அங்கே அது பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தவரை பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அது வந்து தண்ணி இல்லாத இடத்துல தான் இருக்குது. தண்ணி வந்து மேட்டு பாத்தியில் தான் விடுறோம். அது அங்கே இருக்குன்னா அப்போ அதனுடைய வேர் இங்கே இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. எப்படி மேட்டு பாத்தி இங்கே தான் தண்ணி கெடுக்குறோம், இது இங்கே இருக்கு. ஆனால் இந்த செடி இவ்வளோ வெயிலையும் இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னா காரணம் என்ன? இதனுடைய வேர் வந்து இங்கே வந்து அடியில் டச் ஆகிருக்குன்னு அர்த்தம். தண்ணி விழுகிற இடத்துக்கு அது தேடி தண்ணி தேடி அது போயிடும். இது பேராமனுக்கு இலைய பயங்கர. ஆமா, இது கொட்டையே இவ்வளோ பெருசு வரும். அந்த ஆமனுக்கு விதையே இவ்வளோ பெரிய விதை வரும். இல்லை இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணி நீங்க தினமும் கொடுக்குறீங்க? தினமும்லாம் கொடுக்கல. இதுல வந்து வாரத்துல 2 நாள் கொடுப்போம். ஆனா ஈரம் இருந்து. ஆனா இந்த மேட்டு பாத்தி என்ன வேலைன்னா இங்க பாத்தீங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கொடுத்து இப்போ ஒரு நாள் முன்னாடி கொடுத்தேன். இவ்வளவு ஈரமும் போறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைஞ்சிட்டு போகும். அதாவது இப்ப மேடு அமைச்சிட்டோமா, இதே மட்டமா இருக்குது, இந்த மாதிரி வயல் மட்டமா இருக்குதுன்னா நீங்க கீழே நோண்டினீங்கன்னா டக்குன்னு தண்ணி இழுத்துரும். மேடு பண்ணிட்டோம்னா என்ன இருக்குன்னா மேடு பூரா தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிட்டு போகும். அப்ப இதனுடைய வேர் என்ன டெப்தா போய் கீழே இருக்கிற தண்ணி வரைக்கும் எடுத்துக்கிறதுனாலதான் இது பூரா உங்களுக்கு செழிப்பா தெரியுது. அதனாலதான் அந்த மேட்டு பாத்தின்னு ஒண்ணு அமைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இதுதான் நம்ம ஈரப்பதத்தை வந்து அளவா கொடுத்து அதிகமான விளைச்சல் எடுக்கிறதுல தான் அதுல இருக்கு. தண்ணி நீங்க பாத்தீங்களா கிணத்துல அந்த 1/2 மணி நேரம் ஓடுற தண்ணி வச்சுதான் மாட்டுக்கு தீவனமாகட்டும், பின்னாடி எள்ளு செடியாகட்டும், மரங்கள் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் அந்த 1/2 மணி நேரத்தை ஓடுற தண்ணியை வச்சு சமாளிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே உங்க தோட்டம் தான் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம தோட்டம் தான். இதெல்லாம் இது ஒரு 3/4 ஏக்கரா பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பழமரங்கள், அதான் விதை மூலியமா உற்பத்தி ஆனது. எல்லா விதமான பழமரங்களும் பழம், அதாவது ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு பழம் செடியா வைக்க எல்லாமே விதை மூலியமா உற்பத்தியான செடிகளை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கிறோம். இதுலயும் வந்து பார்டர் கிராஃப்டா டிம்பர் மரம், இது வந்து மஞ்சள் கடம்பும்பாங்க. கடம்ப மரத்திலேயே பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கடம்பும்பாங்க. அதிக உயரம், உலகத்திலேயே அதிக உயரம் போறதும் இந்த மரம் தான் சொல்றாங்க. 130 மீட்டர் என்னமோ சொல்றாங்க. 30 மீட்டர் உயரம் கொண்டது. இது மலையில் அவ்வளோ உயரம் போகும். நம்ம சமவெளியில் வைக்கும்போது குறைஞ்சது ஒரு 50 மீட்டராவது போகும். அதை நமக்கு சரியான விதத்தில் கவாத்து பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சன்ஃப்ளவருமாங்க. இந்த மெக்சிகன் சன்ஃப்ளவருமாங்க இது எதுக்கு காட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இது வந்து பாஸ்பரஸ் சத்து கொண்ட இது. இதை என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இது நெல்ல வயல் அடிக்கும்போது இதை வெட்டி வயலுக்கு உரமாக போட்டுருவோம். இதை வெட்டி வயலுக்கு உரமாக போடும்போது அந்த பாஸ்பரஸ் சத்து நம்ம இயற்கையாகவே பாஸ்பரஸ் சத்து கிடைச்சிக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிளரிசீரியா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது பூரா கிளரிசீரியான்னு சொல்லுவாங்க. அந்த கிளரிசீரியாவும் அதே தான், வெட்டி உள்ளே போட்டு தலையாக போட்டு ஓட்டிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா இது வாதநாராயணன், அது தெரியுதுங்களா? அங்கே இருக்கிறது அந்த பொசன் இருக்கு பாருங்க, அந்த இதெல்லாம் வாதநாராயணன். இந்த வாதநாராயணன்லாம் அவ்வளோ வந்து தலை சத்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலான்னு எனக்கு பலாவில் ரொம்ப விருப்பங்கிறதுனால இதை மட்டும் ஒட்டு பழமா வாங்கி வச்சிருக்கேன். இது இன்னும் மரம் பெருசா வரும். இது சீக்கிரம் காய்க்கக்கூடிய ஒரு பலா வகை. இதுலயே நஞ்சல் இதுலயே காய் காய்ச்சிருக்கோம். இது பாருங்க, இதெல்லாம் இதை என்ன பண்ணுவோம்னா இந்த காயெல்லாம் உணவுக்கு எடுத்துக்குவோம். இதை கட் பண்ணி அதெல்லாம் உணவுக்கு எடுத்துக்குவோம். இல்லைன்னா இது என்ன பண்ணுவோம்னா இதில் இந்த மரத்துக்கு உண்டான சத்தை பூரா இந்த காய் எடுத்துட்டு இந்த மரத்தை சாகடிச்சிடும். ஒரு காய்னா ஒரு காய் விடலாம். இந்த சைஸ் மரம் இருக்குன்னா ஒரு காய் விடலாம். இப்போ சைஸ் மரம் பெருசாக வருஷத்துக்கு ஒரு காய் சேர்த்து விடலாம். நல்ல காய்ப்பு திறன் கொண்ட மரம். வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லி. இது விதை போட்டது. இது விதை இல்லை, இது வந்து ஒட்டு தான். பெறாமல் இருக்கிற ஆர்வத்தினால இதை வச்சிருக்கோம், சீக்கிரம் வரணும்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு இல்லாத கண் நான் சொல்லலை, விதை மூலியமா உற்பத்தியானது அங்கே வச்சிருக்கோம். அதுக்கு முன்னே சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்கு வாசனை வச்சது. இப்போ இது வந்து உங்களுக்கு இது என்ன விலை வருது இந்த மரம்? இப்போ இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசு தான். நான் வாங்கி வைக்கும் போது இவ்வளோ பெருசு தான் இருந்தது. இவ்வளோ பெருசு தான் இருந்து நான் கீழே ஒரு 6-7 அடி குழி எடுத்துக்கிறேன். குழி எடுத்து அதில் வந்து மக்கு குப்பையெல்லாம் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதனுடைய வித்தே தான். அது பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதுக்கும் 1.5 வருஷம் தான். இங்கே என் மண்ணுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், 1.5 வருஷம் தான் ஆகுது. இதுவும் திட்டத்தட்ட அதே உயரம் வந்துருச்சு. அதே ஆனால் அது 2000, இது 150 ரூபா. இதில் இப்போ தான் பிஞ்சு வைக்கிறது. இப்போ தான் இது வந்து பெண் பூம்பாங்க. ஆண் பூ பார்த்தீங்கன்னா புள்ளியாக வரும்.
பெண் பூ வந்து புள்ளி புள்ளியாக வரும். இது ஆண் பூ முழுன்னு இருக்கும். மேலே மேலே புள்ளி புள்ளியாக வந்ததுன்னா அது பெண் பூ. அதுதான் நம்ம காய் வைக்கும். இது உதிர்ந்துடும்.